8th புக்கில் இருக்க அதிகாரம் பார்க்கலாம். இதில் நடுவுநிலைமை இருக்குது. நடுவுநிலைமை 12வது அதிகாரம் இல்லறவியல்ல அறத்துப்பாலில் இருக்குது. நடுநிலைமை அப்படின்னா என்னென்னா, நீதி நேர்மையோடு நடந்துக்கிறது, ஒரே நிலைப்பாடோடு இருக்கிறது, அது மாதிரி என்ன சொல்ல பாரபட்சம் இல்லாமல் நடந்துக்கிறது நடுநிலைமை. இப்போ தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் அப்படின்னா நடுநிலைமை உடையவர், தகவிலர் நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். அவரவர் எச்சத்தால் காணப்படும். எச்சம்னா எஞ்சி நிற்கிறது, மீதி அப்படின்னு எடுத்து. நமக்கு பின்னாடி புகழ் இருக்கா பழி இருக்கா அப்படிங்கிறத வச்சு நம்ம நடுநிலைமை இருக்கவங்களா இல்லாதவங்களான்னு தெரிஞ்சுக்குவாங்களாம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல நடுநிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும். அப்போ சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல்னா துலாக்கோல், கோல்னா துலாக்கோல். ஒரு பக்கம் மட்டும் நம்ம இல்லாமல் நடுநிலைமையோட நம்ம என்ன பண்ணணும், செயல்படணும். அதுதான் பெரியவங்களுக்கு அழகு. அணினா அழகு. இது உவமையணி. இந்த போல் அப்படிங்கிற உவம உருபு வெளிப்படையாக வந்திருக்கனால இது உவமையணி. அடுத்த அதிகாரம் கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கம் 28வது அதிகாரம். இது துறவறவியல்ல இருக்கு, அறத்துப்பாலில் இருக்கு. கூடா ஒழுக்கம் அப்படின்னா வஞ்ச மனம் கொண்டு ஏமாற்றி வாழ்தல் கூடாது. சரிங்களா? ஏமாற்றி வாழ்தல் இல்லை, ஏமாற்றி வாழ்தல் கூடாது அப்படிங்கிறதான் இந்த ஒழுக்கம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரையும் ஏமாற்றக்கூடாது. கூடா ஒழுக்கம் என்னது? வஞ்சமனம் கொண்டு ஏமாற்றி வாழ்தல் கூடாது. குறள் பாருங்க. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. வழியில் அப்படின்னா வலினா வலிமை, இல்னா இல்லாதவன். வலிமை இல்லாதவன் வல்லுருவம் வலிமையான உருவம் எடுத்து இருக்கிறது எப்படி இருக்கு? பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. பெற்றம்னா பசு, புலியின் தோலை போர்த்திக்கிட்டு மேய்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கான். வலிமை இல்லாதவன் வலிமை இருக்கிற மாதிரி உருவம் எடுக்கிறது. பசு புலியின் தோலை போர்த்தி மேய்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கான். அதை எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க? மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம். மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம். தவம் இருக்கிறதுனா என்ன சொல்லுவோம்? எல்லாத்தையும் துறந்து மனத்தை அடக்கி இருக்கிறது தான் தவம். அவங்க வல்லமை இல்லாமல் அவங்க தவம் இருக்கிற மாதிரி நடிக்கிறது. சரிங்களா? அவங்க எப்படி இருக்காங்களோ புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்தது போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிறத வெளியே காட்டாமல் இருக்கிறது அந்த ஒழுக்கம் இது தவறான ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாரு. இது இல் பொருள் ஓமையணி. அதாவது எந்த பசுவும் புலியோட தோலை போத்திட்டு இருக்காது, அது இல்லாத பொருள். அதை ஊமையாக சொல்லியிருக்கனால நம்ம இல் பொருள் உவமையணி. அடுத்த குறள். கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். கனை கொடிது அப்படின்னா நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது. அம்பு நேராக தான் இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அது நல்லது தான் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அம்பு நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வலியை தான் துன்பத்தை தான் கொடுக்கும். யாழ் கோடு செவ்விது வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு. கோடுனா கொம்பு, இங்கே கோடு வளைந்த கொம்பு. கோடுனா கொம்பு, இங்கே யாழ் கோடுங்கனால அந்த வளைந்த கொம்பு. அப்போ அந்த யாழோட கொம்பு வளைஞ்சிருந்தாலும் இனிமையான இசையை நம்மளுக்கு தருது. அதுபோல ஆங்கு அன்ன அப்படின்னா அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். வினைப்படுனா செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். வினைப்படு பாலால் கொளல். கொளல்னா கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அடுத்து கல்லாமை அதிகாரமும் இதில் இருக்குது. இது 41வது அதிகாரம். அரசியலில் இருக்குது, பொருட்பாலில் இருக்குது. உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர். பாருங்க. கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர். கல்லாதவர் பயவா அப்படின்னா பயனில்லாத. கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர். அணையர்னா ஒப்பானவர், இல்லைன்னா போன்றவர்,
ஓகேங்களா? அணையர்னா ஒப்பானவர் இல்லைனா போன்றவர்னு சொல்லிக்கலாம். இப்போ கல்லாதவர் யாருக்கு கம்பேர் பண்ணுறாங்க? பயனில்லாத கலர் நிலம் போன்றவர். கலர் நிலம்னா அந்த நிலத்துல நம்ம எதுவுமே பயிரிட முடியாது. அதான் கலர் நிலம் போன்றவர். அது என்ன சொல்றாங்க? அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதைத் தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை. உலர் என்னும் மாத்திரையர் அல்லால். உயிர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தவிர வேறு எதுவுமே பயன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையுள்ள வேறுபாடானது. இதில் கல்வி கற்றவங்களுக்கும் கல்லாதவருக்கும் என்ன வேறுபாடுன்னு சொல்கிறாங்க. மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையுள்ள வேறுபாட்டிற்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்க வித்தியாசம் தான் கல்வி படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் இருக்க வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் விலங்கொடு மக்கள் அணையர். விலங்கையும் மக்களையும் கம்பேர் பண்ணுறோம், ஒப்பீடு பண்ணுறோம். இப்படி விலங்கு நூல் கற்றாரோடு விலங்கிய நூல்கள் கற்றவங்களையும் ஏனையவர் கல்லாதவர்களையும் ஒப்பீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8லேயே இன்னொரு 3 அதிகாரம் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.